இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாமா? வேதம் அழகா சொல்லுது, நாசிலே சுவாசமுள்ள மனுஷன் நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனை நம்பியே நாசி சுவாசமுள்ள மனுஷனை நம்பாத அப்படின்னு தெளிவாக சொல்லப்படுது. ஆனால் நிறைய பேர் இந்த நாட்களில் உலகத்தில் ஒரு சூழ்நிலை வரும்போது பெற்றவனை நம்புகிறோம், ஒரு சூழ்நிலை வரும்போது கணவனை, மனைவியை, பிள்ளைங்களை. ஒரு வயசானோன்னு நம்ம பிள்ளை நம்மளை பார்த்துருவான், நம்ம பையன் நம்மளை பார்த்துருவான், நம்ம மருமக்க மாறும் எல்லாம் நம்மளை பார்த்துருவாங்க, ஒரு சூழ்நிலை நம்ம பேரம் பேத்தி பார்த்துருவாங்க நம்ம சொல்கிறோம். கிடையவே கிடையாது. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தரை மாத்திரம் நீங்கள் சார்ந்து இருக்கும்போது, கர்த்தர் மேல் நம்பிக்கை நீங்கள் வைக்கும்போது உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிற. இன்றைக்கி உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் மனுஷனை நம்பி இருக்கிறதா. ஒரு கடன்கார வீட்டுக்கு வந்து கதவை தட்டி கடன் வேணும், காசு கொடு அப்படின்னு சொல்லும்போது, இவங்கள்ட்ட கேட்டால் காசு கிடைக்குமா, அவங்கள்ட்ட கேட்டால் காசு கிடைக்குமா நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்கும்போது என்கிட்ட பைசா இல்லைன்னு சொல்லும்போது உங்கள் இறுதி என்ன சொல்லும் அப்படின்னா, சார் நான் போய் பைசா கேட்டேன், கஷ்டத்தில் கூட எனக்கு பைசா தரலையே அப்படின்னு ஒரு சொல்லிக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த மனுஷனை நீங்கள் அவங்க எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கும் போது அந்த பணத்துக்காக பணம் தராதனால நீங்கள் அவங்க தப்பானவன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டாக? அப்போ யோசித்து பாருங்கள். அதனால தான் சொல்லுகிறேன், மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன் நம்புவதை விட்டு விடுங்கள்னு வேதம் சொல்லுது, தெளிவாக சொல்லுது. இன்னைக்கு மீண்டுமாய் கர்த்தர் உங்களோட பேசுகிற. டாக்டர்ஸை நம்பாதீங்க. உங்களுக்கு அற்புதம் நடக்கலையா, அதிசயம் நடக்கலையா, எதையும் நம்பாதீங்க. ஒருத்தரை மட்டும் நம்புங்க. யாருன்னா, இந்த உலகத்தில் மருத்துவர் உண்டு பண்ணவரும் என் ஆவியானவர் தான். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை உண்டு பண்ணதும் ஆவியானவர் தான். உங்களுக்கு தேவைகள், காரியங்கள் அநேகத்தையும் கர்த்தரோட சன்னிதானத்தில் கணவன் மனைவியாக நீங்கள் இருக்கீங்களா, ஒன்று சேர்ந்து கை கோர்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகலையா, பெற்றோர் சேர்ந்து பிள்ளையாய் சேர்ந்து கை கோர்த்து ஜெபம் பண்ணு, குடும்பமாக சேர்ந்து நீங்கள் கை கோர்த்து ஜெபம் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் தூக்கி எடுப்பா. இந்த நம்பிக்கையோட, இந்த விசுவாசத்தோட நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாமா?